இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விப்ரோட ஸ்டாக் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். விப்ரோ ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ்லாம் இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில் டிசிஎஸ் முதலாவது இடத்துலையும், இன்ஃபோசிஸ் இரண்டாவது இடத்துலையும், HCL டெக் மூன்றாவது இடத்துலையும், விப்ரோ நாலாவது இடத்துலையும் இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா ஐடி சர்வீசஸ், ஐடி ப்ராடக்ட்ஸ்னு ரெண்டு செக்மெண்ட்டாக இருக்குது. இதில் ஐடி சர்வீசஸ்லேருந்து 99.7% ரெவன்யூவும், ஐடி ப்ராடக்ட்ஸ்லேருந்து 0.3% ரெவன்யூவும் இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் 34%, கன்சியூமர் குட்ஸ் செக்மெண்ட்டில் 19%, ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் 14%, டெக்னாலஜி செக்மெண்ட்டில் 11%, எனர்ஜி செக்மெண்ட்டில் 11%, மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் 6%, கம்யூனிகேஷன் செக்மெண்ட்டில் 5% இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் இருக்குது. இவங்களோட ஜாகிரஃபி வைஸ் ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தா அமெரிக்காவிலேருந்து 62%, யூரோப்லேருந்து 27%, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து 11% இவங்களோட ஜாகிரஃபி வைஸ் ரெவன்யூ பிரேக்கப் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயரில் மாடரேட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2021 62,000 கோடி இருந்த சேல்ஸ் 2025 89,088 கோடியாக உயர்ந்திருக்கு. ஆனால் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்துன்னு பார்த்தோம்னா 8% தான் இருக்குது. இதே ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது அதுவும் இயர் ஆன் இயரில் மாடரேட்டாக தான் ரைஸ் ஆகிருக்கு. 2021 10,868 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 13,218 கோடியாக உயர்ந்திருக்கு. ஆனால் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது 6% தான். இவங்களோட பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 83,489 கோடியாகவும், அசட்ஸ் 46,380 கோடியாகவும், பாரோயிங்ஸ் 16,164 கோடியாகவும் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸோட பாரோயிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரிசர்வ்ஸும் அசட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்குங்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்ப கம்மியாக தான் வருங்கிற மாதிரி இருக்குது. விப்ரோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 20.1, இண்டஸ்ட்ரி பிஇயான 26.2 விட கம்மியாகவும், 10 இயர் மீடியன் பிஇயான 18.9 விடவும் அதிகமாகவும் இருக்குது. ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 16% இருக்குது. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 19.5% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.19லையும், ப்ரமோட்டர் எஃப்ஐஐ டிஐஐ சேர்த்து 90% இதில் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரேஷியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி மாடரேட் வேல்யூஷனில் தான் இந்த கம்பெனி இப்போ இருக்குது. விப்ரோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 370 ரூபாயிலிருந்து என்னதான் 30% ஃபால் டவுன் ஆகியிருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோட ஓவரால் சமரின்னு பார்க்கும்போது விப்ரோ ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனால் சேல்ஸ் இயர் ஆன் இயர் டிப்பில் தான் இருக்குது. ப்ராஃபிட்டும் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. என்னதான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டலி மாடரேட்டான வேல்யூஷனில் தான் இருக்குது. டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.